ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். உலகமெங்கும் இந்த நாளில் பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே நாட்களை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அநேக சபைகளில் இன்றைக்கு ரொம்ப மௌனமாய் துக்கமாய் செலிப்ரேட் பண்ணுவதும் உண்டு, ஆராதிப்பதும் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த நோக்கமே உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக. அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்கான முக்கியமான நாள் இந்த நாள். அதர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கும்படி கடந்து போன, தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கார். அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நடத்துகிற அருமையான சகோதரர் பால்காக, சகோதரி சோஃபியாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மரித்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவது நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் இந்த பூமிக்கு ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஒரே பேரான குமாரன் நீங்கள் அனுப்பின நோக்கத்தின் நிறைவேறின நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உலகமெங்கும் பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே என்று சொல்லி செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, அவர்களோடு இணைந்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையே நீங்கள் தியாகமாய் சிலுவையில் நீங்கள் ஒப்பு கொடுத்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, உண்மையாய் உமக்கென்று ஜீவிக்க ஆண்டவரே வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நடத்துகிற அருமையான சகோதரர் பால்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை ஆண்டவரே வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லா இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமாய் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போது ஆராதனைகளை கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. ஆமென். இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தேவன் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்காக மரித்து போன இந்த நாளிலும் தேவனாகிய ஆவியானவர் நம் மத்தியில் உலாவும்படியாக நாம் யாவரும் அவரை ஆராதிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே,
பாலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்ற பொழுதிலும் அவர் நம்மை நேசித்த தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா மகனே, என்னை நேசிக்கிறாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் கடோரத்தை பார், பாதகனின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இயேசுவே, உம்மை நாங்கள் நேசியாமல் இருப்போமா பிதாவே? கல்வாரி காட்சியை கண்ட பின்பு சுவாமி, உம்மை நாங்கள் நேசியாமல் எப்படி இருக்க முடியும் சுவாமி? என்னுடைய தேவனாகிய கர்த்தர் கல்வாரியில் எங்களுக்காக மரித்தபடினால் சுவாமி, அந்த காட்சியை நாங்கள் கண்ட பிறகு சுவாமி
உம்மை நாங்கள் நேசியாமல் இருக்கவே முடியாது சுவாமி. இந்த நாளிலே சுவாமி நீர் எங்களை பாவத்தின் கொடூரத்திலிருந்து எங்களை காப்பாற்றி சுவாமி, எங்களை ரட்சித்து சுவாமி, உம்முடைய கிருபையை எங்கள் மேல் வைத்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை சேர்த்து கொண்டீரே, உமக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. செய்தியின் பகுதியை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பேசுகின்ற தாசனையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை அந்த மகனோடு கூட இருக்கட்டும், இந்த ஆராதனையோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. நீர் செய்ய நினைத்ததை எங்கள் மூலமாய் நீர் செய்யும்படியாய், நீர் இறங்கி வந்து செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகான மகிமை முக்கிய செலுத்துகிறோம் எங்களுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். சிலுவை தியானத்தை குறித்த பாடல்களை நாம் கேட்டோம். உண்மையாகவே அந்த தியானத்தோடு நாம் இந்த நாளில் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. உங்களுடைய வேதாமத்தை சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. இந்த நாளிலே விசேஷமாய் குட் ஃப்ரைடே சர்வீஸாக இருக்கிறபடினால இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த ஒரே நோக்கம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான். பிதாவானவர் தன்னுடைய தான் சிருஷ்டித்த ஜனங்களை மனுக்குலத்தை பார்த்தபோது அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று அறிந்தபோது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதி ஆகமத்தில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட போது 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த எத்தனையோ வருடங்கள் கழித்து அந்த வாக்குகள் நிறைவேறத்தக்கதாய் ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாளினுடைய வயிற்றிலே பிறந்தார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த சம்பவம். அவர் பிறந்த நோக்கமே மனுக்குலத்தை மீட்கும்படியாக, மனுக்குலத்தை தேர்ந்தெடுக்கும்படியாக, மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக, அவரோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக, அவரோடு நித்தியமாய் பரலோகத்திலே வாசம் பண்ணும்படியாக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஜான் 3:16, யோவான் 3:16 நம்ம வாசிக்க வேண்டாம், உங்க எல்லாருக்கும் தெரியும். For God so loved the world, He gave His only begotten Son என்று வாசிக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் வந்த நோக்கம் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்பதற்காக அதை அவர் எடுத்துக்கொண்ட நோக்கம், அந்த பர்பஸ் நிறைவேறுகிற இந்த நாள் தான் குட் ஃப்ரைடே என்று சொல்லி செலிப்ரேட் பண்ணுகிறோம். இதே அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அதே 34ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் 18ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ரெண்டு காரியங்கள் போடப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சி. So ultimately the purpose to save the people, ரட்சிக்கும்படியாக, ரட்சிக்கப்படுவதற்காக, இடுக்கண்களிலே பாவத்தின் கட்டுகளிலே மாற்றிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புவது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அதுதான் இந்த நாளிலே நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கோம். குட் ஃப்ரைடே என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 2025 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் பட வேண்டிய அந்த உபத்திரவத்தை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அதே அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இப்படியாக போட்டிருக்குது, நொறுகுண்ட இருதயம் உள்ளவளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவளை ரட்சிக்கிறார். மறுபடியும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ரட்சிக்கும்படியாக. யாரு? நொறுகுண்ட இருதயத்தில் உடைக்கப்பட்டவர்கள், சோர்ந்து போனவர்கள், ஃபியூச்சரே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக, இல்லை தேவனுடைய மகிமை அற்றவளாய் இந்த பூமியிலே பாவத்தினால் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய மகனை அனுப்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மீட்டெடுத்த இந்த நாளை தான் நாம் குட் ஃப்ரைடே என்று செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரிடெம்ஷன். இன்னொரு வார்த்தை நான் சொல்லுவேன் என்றால், இது
மீட்கப்பட்ட நாள், ரிடெம்ஷன் டே என்று சொல்லலாம். நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்காக கர்த்தர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த நாள். இந்த குட் ஃப்ரைடேல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் ஏற்றுக்கொண்டவளாய் இருக்கிறோமா? உண்மையாகவே அவரை பின்பற்றக்கூடியவளாய் இருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோமா? இந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே, அவருடைய ஃபாலோவரா இருக்கிறேனே, அவருடைய பிலீவரா இருக்கிறேனே என்று சொல்லலாம். சிலர் சொல்லலாம், நான் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேனே, நான் அவருக்காய் சேவை செய்து கொண்டிருக்கிறேனே. எல்லாம் ஃபைன். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு எடுத்து ரட்சிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு சம்பவம் வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பர்த்தலமேயு என்ற ஒரு குழந்தை குறித்து போடப்பட்டிருக்கு. அநேக தடைகள் அவரை சுற்றி ஏற்படுத்தப்படுகிறது. அநேகர் அவருக்கு தடை சொல்லுகிறார்கள். ஆனால் அவரோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்பே காட்டிலும் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை அழைத்ததை பார்க்கிறோம். தேவன் அந்த இடத்துல நின்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று அவனை அழைத்து வர சொன்னது மாத்திரமல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எது உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது? எந்த ஒரு காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட போக முடியாதபடி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்களுடைய பணமோ, இல்லை உங்களுடைய வேலையோ, இல்லை உங்களுடைய படிப்போ, இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு காரியம் தடை செய்யக்கூடியதா இருக்கும் என்றால், அது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னொரு அழகான வசனம் உண்டு. பவுல் தன் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ஒருவேளை இந்த கால வேளையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை முதல் தடவையா இயேசுவை பற்றி கேட்கிறீங்களா? இல்ல ஏற்கனவே கேட்டவர்கள் மெய் மறந்து போனவளா? இல்ல உங்களுடைய மந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால், உங்களை நீங்களே உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவளாய், கிறிஸ்துவை குறித்தான உபதேசம், சிலுவையை குறித்தான உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கோ எனக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறி போவோம். இந்த வருடம், இந்த நாளிலே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த ரிடெம்ஷன் டே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மீட்பை கொடுக்கட்டும். உங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கட்டும். உங்களுடைய எல்லா கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும். உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கட்டும். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் செலிப்ரேட் பண்ண, இல்லை ஏதோ ஒரு நாள் இது லீவ் என்று நினையாதபடி, இந்த ரிடெம்ஷன் டே, இந்த குட் ஃப்ரைடே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பை கட்டளையிட்டு கொடுங்க. எனக்கு ஒரு விமோசனத்தை கட்டளையிட்டு கொடுங்க. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்ப்போம். அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மீட்பின் நாளில உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த குட் ஃப்ரைடே ஆனது ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கத்தக்கதாய் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மீட்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே மீட்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த பர்த்தலமேயு குருடன் ஆண்டவரே அநேக தடைகள் ஏற்படுத்தின போது கூட உம்மை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே அவன் உம்மை பின்பற்றினான் என்று வாசிக்கிறோமே. அதுபோல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகை தாமதிக்கும் வரை, மரணம் எங்களை பிரிக்கும் வரை ஆண்டவரே உம்மை பின்பற்றக்கூடியவளாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.